கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி உசியா ராஜாவின் பெருமையும் வீழ்ச்சியும் என்ற தலைப்பிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நாம் தொடர்ந்து நாம் ராஜாக்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த ஒரு 12 மாதங்களுக்கு மேலாக முடிந்த அளவுக்கு நம்ம இந்த வருடத்தில் நாம் முடிக்க பார்ப்போம். இன்றைய நாளில் அதன் தொடர்ச்சியாக இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள ஏதுவாக, இதை எவ்வாறு நடைமுறை வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது இந்த 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் நம்ம 16லேருந்து வாசித்தோம். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து இங்கே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையை நம்ம முழுமையாக ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அது படிப்பதற்கு எளிமையான ஒரு பகுதி தான், நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உசியா ராஜா எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சத்தில் இருந்த அந்த ராஜா சடனாக திடீரென்று பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை காண நேரிட்டது, ஏன் அவ்வாறு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்ம 2 இடங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று இங்கே பார்க்கும்பொழுது இந்த 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம். இவரை பற்றி நம்ம 2 ராஜாக்களையும் நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் பார்க்கும்பொழுது இவரை பற்றி ரொம்ப சுருக்கமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உசியா ராஜா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஜெகோவா இஸ் மை ஸ்ட்ரென்த், யெகோவா என் பெலன், தேவனேனுடைய பெலன் என்ற ஒரு அர்த்தத்தை கொள்கிறதாய் காணப்படுகிறது. இந்த உசியா என்ற ராஜாவினுடைய உசியா என்ற பெயருடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்பொழுது யெகோவா என் பெலனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உசியா ராஜாவுக்கு வேறொரு பெயரும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். அதே நம்ம இப்போ பார்த்த போது 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். 2 ராஜாக்கள் இங்கே பார்க்கும்பொழுது 15:1 நம்ம வாசிக்கும் போது அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கோம், யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அசரியா ராஜா வேறு யாரும் இல்லை, இந்த உசியா ராஜாவுடைய இன்னொரு பெயர் தான் இந்த அசரியா ராஜா என்று நாம் பார்க்கிறோம். இந்த அசரியா என்பதற்கு என்ன ஒரு மீனிங் நம்ம பார்க்கும்பொழுது, ஹெல்ப் பை ஜாஹ்வே, அதாவது தேவனால் உதவி பெற்றவர், தேவனுடைய உதவியை நாடுபவர் என்ற ஒரு அர்த்தம் கொள்கிறதாய் காணப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பல்வேறு ராஜாக்களுக்கு இத்தகைய 2 பெயர்கள் நம்ம இருப்பதை நம்ம காண முடிகிறது. சாலமோனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்பொழுது அவர் ராஜாங்கத்துக்கு வந்த பிறகு அவருடைய பெயர் மருவி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த அசரியா என்றாலும் இந்த உசியா ராஜா என்றாலும் நம்ம ஒரே பாத்திரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறாக பார்க்கும்போது இந்த உசியா ராஜனுடைய தனித்துவங்கள் பார்க்கும்பொழுது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் பார்க்கும்பொழுது இவர் ஆட்சி புரியும் பொழுது அந்த யூதய தேசத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்த ராஜாக்களில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பின்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில வசனங்கள் வேணால் நம்ம பார்ப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 1:1 நம்ம வாசிக்க முடியும். அது தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது சகரியாவின் புஸ்தகம் 14:5 கூட நம்ம பார்க்க முடிகிறது. ஆமோஸ் 1:1 மட்டும் எனக்காக எடுத்துக்கொள் வாசியுங்கள். ஆமோஸ் 1:1. ஆமோஸ் 1. இங்கே பார்க்கும்பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதும்பொழுது யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில், அது தொடர்ந்து இஸ்ரவேலின் ராஜா பேரையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்திற்கு முன்னே இந்த ஆமோஸ் இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதுகிறான்னு நம்ம பார்க்குறோம்.
இந்த பூமி எதிர்ச்சியை பற்றி பார்க்கும்போது சகரியாவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்க்கும்பொழுது, அந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு எழுதும்பொழுது இந்த பூமி அதிர்ச்சியை வந்து ஒரு அளவுகோலாக ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணுறதுக்காக அதை வந்து கருத்தில் கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த காலத்தில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணோன்னா கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடி, இப்போயே நம்ம அப்படி தான் சொல்கிறோம், ப்ரீ கோவிட் ஆஃப்டர் கோவிட் சொல்கிறோம். அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த உசியாவின் ராஜா நாட்களில் பார்க்கும்பொழுது அந்த பூமி அதிர்ச்சியை வந்து அவங்க ஒரு அளவுகோலாக, வரலாற்று அளவுகோலாக வைத்து மற்ற தீர்க்கதரிசிகள் வந்து அவருடைய தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதியிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த உசியா ராஜாவை பற்றி நம்ம பார்க்கணும் என்றால் அவருடைய தந்தை பெயர், அப்புறம் அவருடைய மகன் பெயர், அம்மா பெயர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2ஆம் நாளாகவும் 26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் பிறந்த ஆண்டு பார்க்கும்பொழுது 806 BC, கிமு 806ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கக்கூடும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த உசியா ராஜா வந்து யூதாவில் 10வது ராஜாவாக அவர் ஆட்சி செய்கின்ற ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். நம்ம தொடர்ந்து பல ராஜாக்கள் பார்த்துருக்கிறோம். இந்த உசியா பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு 10வது ராஜாவாக அரசராக அவர் வந்து இந்த ராஜாவாக பதவியேற்கிறார். ஆக இதற்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்த ராஜாக்களை விட அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ராஜாவும் யாருன்னு பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜா 52 வருடங்கள் ஆட்சி செய்தார் என்று நம்ம பார்க்குறோம். வாஸ்து பார்க்கும்பொழுது அவருடைய பின்னணி நம்ம பார்க்கும்போது 1 to 15 வாஸ்து பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வரலாறு. ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டவர் தான் இந்த உசியா ராஜா. ஸோ உசியா ராஜா என்று சொல்லும்போது நம்முடைய நினைவு கூறுவது என்னென்னா பார்க்கும்பொழுது அவர் வந்து யூதாவை ஆண்ட 10வது ராஜா, 52 வருடங்கள் ஆட்சி செய்தார். அவருடைய பெயரில் பார்க்கும்பொழுது உசியா என்பதற்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கும்பொழுது ஜாஹ்வே இஸ் மை ஸ்ட்ரென்த், யெகோவா என் பெலன் என்று அவருடைய நேம்லேயே அந்த அர்த்தம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆக இத்தகைய ஒரு ராஜா எவ்வாறு தேவனுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்தார் என்று பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு உறவை தேவனோடு கொண்ட ஒரு மனிதனாக தான் இந்த உசியா ராஜா காணப்பட்டதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இவனை நம்ம எடுத்து 2 நாளாகமம் 26 நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். இவர் எந்த ஆண்டில் எத்தனை வயசில் அவர் ராஜாவானார் பார்க்கும்பொழுது 26:1 நம்ம வாசிக்கிறோம். யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவரை ராஜாவாக்கினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இவருடைய சின்ன வயசுலலாம் ராஜாவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர் 16 வயது, இது ஒரு ரொம்ப இளம் வயது தான். 16 வயதில் அவர் ராஜாவானார் என்று நம்ம 26:1 நம்ம வாசிக்கிறோம். ஆக அவருடைய வாழ்க்கை தேவனோடு கூட எவ்வாறு இருந்தது என்று நம்ம பார்த்தோம் என்றால் அந்த 26:5 வசனத்தை எனக்காக வாசிங்க. 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உசியா ராஜா எவ்வாறு இருந்தார் என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியா என்ற ஒரு தேவ தரிசனங்கள், இவர் வந்து அந்த பின்னாடி இவர் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிற சமரியா கிடையாது, இவர் சகரியா இல்லை, வேற ஒருவர் இவர். ஸோ இவர் பார்க்கும்பொழுது இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக காணப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவரோடு கூட இந்த உசியா ராஜா என்ன பண்ணுறார், மிகவும் நெருக்கமாக இருந்து தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராஜாவுடைய வாழ்க்கை வந்து மிகவும் நல்லா போயின்னு இருக்கு. தேவனோடு கூட இருந்தார். அப்போ தேவன் அவரோடு கூட இருக்கும்பொழுது அவன் செய்த காரியங்கள் எல்லாமே வாய்த்தது. அதுதான் பின்னாடி 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவன் எவ்வாறு தனக்கு எதிராக இருந்த ஒவ்வொருவரையும் வந்து வெற்றி கொண்டான் என்று சொல்வதை விட தேவன் எவ்வாறு அவனுக்கு வெற்றியை தந்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த 6-15 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு சென்று. தொடர்ந்து வாசிக்கும்போது அவர் பெலிஸ்தியரை வெற்றி பெற்றான், அதைத் தொடர்ந்து அம்மோனியரை வெற்றி பெற்றான், அதைத் தொடர்ந்து எஸ்ரேமில் எல்லா இடங்களிலும் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குகள். 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்க எனக்கு. 26:9 உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இங்கே பார்க்கும்பொழுது வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உசியா ராஜா, அதாவது நம்ம பார்க்குறோம் 1வது ராஜா சவுல், தாவீது, சாலமோன், அதன் பிறகு 2 தென் தேசம் வட தேசமாக பிரிந்த ராஜாக்கள் வரும்பொழுது சாலமோனுக்கு பிறகு யூதா தேசம் ஒரு பெரிய இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ராஜாவாக திகழ்ந்தது எப்போன்னு பார்க்கும்போது இந்த
உசியா ராஜாவின் நாட்களில் சாலமோனுக்கு ஒத்த அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அந்த தேசத்தை எடுத்துக்கொண்டு போனது யாருன்னு பார்க்கும்போது இந்த உசியா ராஜாவை குறிப்பிடுகிறார்கள். ஆக இவர் பல்வேறு காரியங்களை செய்கிறார். தேவனோடு கூட குறிப்பாக அவர் தேவனை தேட மனதிறங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அவன் செய்த காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் எவ்வாறு அந்த யூதேய தேசம் முழுவதும் பாதுகாப்பதற்காக பள்ளத்தாக்குகளின் மேல் கோபுரங்களை கட்டி எல்லாவற்றையும் கட்டினார் என்று. ஆக இப்படி போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக செல்லுது. 15ஆம் வசனம் வாசிங்க. 15 கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் இன்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு கற்பித்த எந்திரங்களையும் எருசலேமில் உண்டாக்கினார். பரம்பிற்று. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அந்த நாட்களிலே முதல் முறையாக ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உசியா ராஜா தான். அதுதான் அந்த 15ஆம் வசனத்தில் காணப்படுது. ஆக இப்படி பல்வேறு காரியங்களை, சிறப்பான காரியங்களை இந்த உசியா ராஜா அந்த யூதா தேசத்துக்கு செய்த ஒரு ராஜாவாக காணப்பட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ என்னென்னா, அது தொடர்ந்து 16 பார்க்கும்போது அவன் பலப்பட்ட போது, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாமே நல்லா போகுது, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக செல்லுது. இப்போ தேசம் முழுவதுமாக மிகவும் பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆகிவிட்டது. இவனும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் ஒரு அந்தஸ்தில் காணப்படும் பொழுது அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ரொம்ப கிளியராக இருக்குது வேதத்தில். அவருக்கு என்ன ஆச்சு? அவர் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும்படி அவன் மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் ஒரு பொல்லாங்கான காரியமாகப்பட்டு தேவனால் அவன் அடிக்கப்பட்டு அவன் குஷ்டரோகியாகி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவன் குஷ்டரோகியாக இருந்து மரித்தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது தூபம் தானே காட்டான், என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா வேதத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டு யார் எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு சில உதாரண வசனங்கள் மேலே வாசிக்கலாம். யாத்திராகமம் எடுத்தவர்கள் எனக்காக வாசிங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. யாத்திராகமம் 30 7 8. ஆரோன் காலை தரும் கரெக்ட் படிங்க. சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் தூபம் காட்ட கடவன். விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. இந்த தூபம் காட்டுறது யாருக்கு தான் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்று பார்க்கும்பொழுது அது ஆரோனுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் தொடர்ச்சி நம்ம வாசிக்க முடியும் பல்வேறு இடங்களில். எண்ணாகமம் எடுத்து எனக்காக வாசிங்க. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்கள். எண்ணாகமம் 16:1. எண்ணாகமம் 16 நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். முதலாவது 1ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். 16:1. இதுக்கு முன்னாடி நம்ம 40 வாசிப்போம் பிரதர். 16:40 வாசிங்க எனக்கா. என்னாகும் 16:40. இங்கே பார்க்கும்பொழுது ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் பொருட்டு தகடுகளாக அடிப்பித்தான். இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது வேதத்தில் பார்க்கும்போது, ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு என்று நம்ம தெளிவாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இப்போ நம்ம வாசித்த அந்த ஹிஸ்ட்ரி 16ஆம் அதிகாரம் நம்ம முழுமையாக வாசித்தா அது நமக்கு புரியும்.
அங்கே பார்க்கும்பொழுது அதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், நம்ம பிறகு நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். 16:1 நம்ம வாசிக்கிறோம், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு. அந்த கோராகு வந்து லேவியோட வம்சத்தில் இருக்கான். அந்த கோராகு என்பவன் என்ன பண்ணுறான்னா, ரூபன் வம்சத்தில் இருக்கிற அவங்களோட 2 பேர் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் அபிராமையும் கூட்டிக் கொண்டு, அதாவது லேவி வம்சம் அல்லாத மற்ற இருவரையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த காரியம் தான் இந்த என்னாகமம் 16. இந்த என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம முழுமையாக வாசித்து பார்த்தோம்னா தெரியும். என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த கோராகு போகிறாரு மோசேக்கு எதிராக, தூபம் காட்டுறதுன்னா உங்களுக்கு மட்டும்தானா? இங்கே தான் எல்லாமே சொல்லியிருக்கேன், நாங்களும் பரிசுத்தவான்கள் தான், எல்லாருமே பரிசுத்தவான்கள்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மோசே கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். 17 to 19 வாசிங்க எனக்காக. அதே 16ஆம் அதிகாரம் 17லேருந்து 19 வசனங்கள் வாசிங்க. ஓகே, போதும் முடியாது, ரொம்ப டைமாகவும் போல. இப்போ பார்க்கும்பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்குறத நம்ம பார்க்கணும். இங்கே பார்க்கும்பொழுது இந்த கோராகு புத்திரர் என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் பேசினா அதான், நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்கப்பா, நாங்கள் எல்லாருமே ஈக்குவல் தான், நீங்கள் நானே எல்லாருமே, ஆனால் நீங்கள் மட்டும் என்ன ரொம்ப ஓவராக அந்த ப்ரைடு எடுத்துன்னு எல்லாமே நாங்கள் தான் செய்வோன்னு செய்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவதாக தான் அந்த 16ஆம் அதிகாரம். அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்பொழுது மோசே கோபம் உண்டவராக என்ன பண்ணுறாரு, சரி ஓகே, இப்போ அதை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போ ஓகே, நீங்கள் வந்து உங்களோட தூப கலசங்களை எடுத்துகிட்டு வாங்க, ஆரோனும் அவருடைய தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு வரட்டும், தேவன் யாரை வந்து அங்கீகரிக்கிறாரோ அப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு தூபம் வந்து 2 குரூப்பும் வந்து அங்கே தூபம் காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மோசே முன்னாடியே சொல்கிறார், யார் வந்து அதாவது நார்மலாக சாகாமல் ஒரு வித்தியாசமான வகையில் சாகிறாங்களோ அப்போ வந்து தேவன் வந்து இதை வந்து தேவன் தான் அவங்களை வாதித்தார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் என்னாகமத்தில். ஆக அவ்வாறு அந்த 2 ஆட்களும் வந்து தூபம் காட்டும்போது அந்த கோராகின் புத்திரர் எல்லாம் வந்து ஒரு பூமி அதிர்ச்சி உள்ளாக்கி அவர்கள் வந்து அந்த பூமியிலே எல்லாரும் மாண்டு போனார்கள் என்று நம்ம என்னாகமத்தில் படிக்கிறோம். அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. 40ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு, கோராகை போலும் அவன் கூட்டத்தை போலும் இராதபடிக்கு அப்படின்னா அதான் மீனிங். கோராகுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த கோராகை சேர்ந்த மக்கள் அனைவரும் பூமி பிளந்து அவர்கள் உள்ளே போனார்கள் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இந்த என்னாகும் 16. அதுதான் அதோட மீனிங். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது தேவனுடைய கட்டளைகள் மிகவும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. யார் வந்து தேவனுடைய ஊழியத்தை, எந்த ஊழியத்தை யார் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜா பார்க்கும்பொழுது அதுதான் இந்த 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில், தான் பலப்பட்ட போது மேன்மை அடைந்தவனாய் மன மேட்டிமையாகி என்று நம்ம வாசிக்கிறோம். அதான் 26 16 மறுபடியும் வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இங்கே பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜா இப்பொழுது தன்னுடைய பலப்பட்ட பொழுது, எல்லா ஆஸ்திகளும் தனக்கு வந்த பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னு பார்க்கும்பொழுது, தனக்கு வந்த ஆஸ்திகள் எல்லாமே தன்னால் ஆனது, அது தேவனால் அல்ல. அவன் வந்து தன்னை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாக இப்பொழுது காணப்படுறான். இதற்கு முன்னாடியே வந்து அவனை தேவனை அதிகமாக சார்ந்தவனாக தான் வாழ்ந்திருக்கக்கூடும். ஏன்னா நம்ம 5 வாசிக்கிறோம், 26:5 பார்க்கும்பொழுது அவன் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இந்த 16ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினது மட்டும் அல்லாமல் அங்கே தீர்க்கதரிசிகளும் மற்ற ஆட்களும் சொல்கிறாங்க, ஏன்பா நீ பண்ணுறது தப்பு. அதுதான் அங்கே வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 17 வாசிங்க. ஆசாரியனாக அசரியாவும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. இங்கே பார்க்கணும் எத்தனை பேர், ஒரு ஆசாரியன் இருக்காரங்க, அசரியா என்ற ஒரு ஆசாரியன், அவரோட கூட
80 பேர், டோட்டலாக 81 பேர் போயிட்டு சொல்கிறாங்க, நீ செய்கிறது தப்புப்பா, தயவுசெய்து வெளியே போயிடு, தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல என்று அவங்க சொல்லும் பொழுது, அதை மீறி செய்யும்பொழுது தான் அவனுக்கு ஏற்பட்ட காரியங்களை நம்ம இங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அவன் குஷ்டரோகம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மறிக்க மட்டும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். ஆக இதுதான் உசியாராஜனுடைய வாழ்க்கை. ஓகே, உசியாராஜாவுடைய வாழ்க்கை எப்படி போச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன, நம்ம என்னென்ன காரியங்களை வந்து அவருடைய வார்த்தையிலேருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் பார்க்கும்பொழுது, ராஜாக்கள் படிக்கும்போது எல்லா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் வந்து மிகவும் பாசிட்டிவாக இருக்குது, பல காரியங்கள் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் உசியா ராஜாவோட வாழ்க்கை வந்து அதில் என்ன ஸ்பெசிஃபிக்னு பார்க்கும்பொழுது, அவர் தன்னுடைய தன்மையில் பார்க்கும்பொழுது மிகவும் மேலோங்கி மற்ற ராஜாக்களை போல் கொஞ்சம் ஆட்சி காலமோ இல்லை எதேச்சையாக வந்தவரோ இல்லை ஒரு சப்போர்ட் இல்லாமல் அப்படி கிடையாது. இவர் வந்து 52 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு ராஜா என்று நம்ம பார்க்குறோம். சாலமோனுக்கு நிகரான ஒரு தோற்றத்தை வந்து இந்த ராஜா கொடுக்குறாங்க வேத பண்டிதர்கள் பார்க்கும்பொழுது. அந்த அளவுக்கு அதை வந்து தேசத்தை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஒரே ஒரு தவறு தானே செஞ்சார், ஏன் அப்படி ஆச்சு என்ற கேள்வி வந்து நமக்கு பல முறை வர முடியும். ஆனால் பார்க்கும்பொழுது தேவனுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது, தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது தேவன் மக்களை கண்டிக்கிற ஒரு தேவனாக நம்ம காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களை வாசிக்க முடியும். ஆகவே முதலாவதாக இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த முதல் பாடம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பெருமை வந்ததோ அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் படியாக காணப்பட்டது. எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தான் பலப்பட்ட போது, அந்த 26ஆம் வசனத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி. அதாவது பலப்படுறான், தனக்கு கேடுண்டாக மட்டும், அவன் விழுற வரைக்கும் அவன் மேட்டிமை போயினே தான் இருக்குது, மேலே போகுது, ஸ்டாப் ஆகலை. ஆக முதலாவது பாடம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிக்கு முன்னாக வருவது பெருமை, அல்லது பெருமைக்கு பின்னாக வருவது வீழ்ச்சி. இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். பெருமை வந்துச்சுன்னா பெருமையிலே இருப்பான் பார்க்க இல்லை, பெருமை வந்தால் வீழ்ச்சி என்று ஒன்று நிச்சயமாக உண்டு. ஆக இப்போ நம்ம வீழ்ந்திருக்கிறோம் என்றால் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம பெருமை பாராட்டி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே தவறி இருக்கிறோம், ஏன் நமக்கு இப்படி ஒரு சர்க்கிள்கள், ஏன் இப்படி ஒரு வீழ்ச்சி, எல்லாமே நல்லா தானே போச்சு, நம்ம ஏன் இப்போ விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, இப்போ இவர் சொன்னால் பரவாயில்ல, இவர் எல்லாருமே இப்போ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்காங்கன்னா அப்போ யார் மேலே தப்பு. அப்போ உசியா ராஜா வந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவர் சீர்தூக்கி பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு ஆசாரியன்னு சொன்னால் பரவாயில்ல, 80 பராக்கிரமசாலிகள் அங்கே வேதத்தில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான். இப்போ நம்ம எதாவது தவறுகள் செய்யும் பொழுது ஒருத்தர் 2 பேர் சொன்னால் நம்ம தட்டிட்டு போகலாம், இவருக்கு தெரியாது எனக்கு தான் ரொம்ப தெரியும், இல்லை இவர் சும்மா என் மேலே பொறாமையினால் சொல்கிறாரு. அதே ஒரு 50 பேர் சேர்ந்து சொல்லும் பொழுது இப்போ ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்றதை நம்முடைய வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜாவினுடைய பெருமை அப்படி பார்க்கும்பொழுது வேதத்தில் பல பேர் வந்து இந்த பெருமையினால் விழுந்தவங்க இருக்காங்க. ஒரு சில நபர்கள் பார்க்கும்பொழுது, குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய இந்த சாத்தானே எப்படி உருவானான்னு பாருங்கள், லூசிஃபர் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவரே தேவனுக்கு விரோதமாக தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தும் பொழுது தான் அவன் வீழ்ந்தான் என்று நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஏன்னா ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். இந்த பெருமையை பற்றி பார்க்கும்போது நீதிமொழிகள் 16:18 வாசிங்க எனக்காக. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அதுதான் த ப்ரைட் அண்ட் ஃபால். ப்ரைட் கம் ஃபர்ஸ்ட் தென் வி ஃபால் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்க்கும்பொழுது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இதை நம்ம வந்து பேதுருவில் கூட ஒரு இடத்துல வாசிக்க முடியும். பேதுரு வாசிங்க எனக்காக. 1 பேதுரு 5:5 வாசிங்க எனக்காக. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிட்சயமான வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய பெருமை தான் அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு முழுமுதற் காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக வேதத்தில் ஒரு சில நபர்கள் பார்க்கும்பொழுது பல பேர், அதாவது வேதத்தில் விழுந்தவங்க எல்லாருமே இந்த பெருமையால் தான் விழுந்தார்கள். நம்ம குறிப்பாக வாசித்து பார்த்தோம்னா தெரியும். ஆனால் ஒரு சில முக்கியமான பாத்திரங்கள் பார்க்கும்போது குறிப்பாக தேவனுக்கு ஆப்போசிட் யார், லூசிஃபர், அந்த சாத்தான் என்று பார்க்கணும். அவன் எவ்வாறு விழுந்தான் என்று பார்க்கும்பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரம் எனக்காக வாசிங்க. ஏசாயா 14:12 முதல் 15 வசனங்கள் நம்ம வாசிப்போம்.
அது மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஆனாலும் தள்ளுண்டு போனான். இங்கே பார்க்கும்பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஆங்கிலத்தில் கேஜே வெர்ஷனில் பார்க்கும்போது லூசிஃபர்னு இருக்குது. இந்த லூசிஃபர் என்ற வேர்டு பார்க்கும்போது அது கேஜேவியில் மட்டும்தான் அப்படி போட்டிருக்கு, மற்றெல்லாம் வேறு மாதிரி போட்டிருக்கு ட்ரான்ஸ்லேஷன். ஆக லூசிஃபர் எவ்வாறு அந்த நம்ம பழையத்தில் சொல்லுவோம் லூசிஃபர் அந்த பேர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. இந்த அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியன்னு பார்க்கும்போது அது யாரை மீன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது லூசிஃபர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக அங்கே பார்க்கும்போது தெளிவாக இருக்குது. அந்த 14ஆம் வசனத்தில் நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். அதாவது தேவனுக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு நிகராக தன்னை அவன் கருதினதுனால அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கணும். 15 வாசிக்கணும், ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று நம்ம இடத்துல பார்க்குறோம். இது தொடர்ந்து நம்ம பல இடங்கள் நம்ம பார்க்கணும். எசேக்கியேலையும் இதே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லூசிஃபரை பற்றி நம்ம பார்க்கும்போது 28ஆம் வசனம் 14 முதல் 17 நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்க, வேணால் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. எசேக்கியேல் 28 14லேருந்து 17 வசனங்கள். புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 3:6 வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:6 அதற்கு ஒப்பான ஒரு வசனம் இது. 3:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு. அங்கே பார்க்கும்பொழுது அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலேன்னு பார்க்கும்பொழுது அந்த பிசாசு யாரை குறிப்பிடணும், அது இப்போ நம்ம லூசிஃபர் பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த பிசாசு அடைந்த ஆக்கினையிலே அவன் எவ்வாறு விழப்பட்டானோ தள்ளுண்டு, அதே போல் நாமும் அந்த ஆக்கினை அடையாதபடிக்கு நூதன சிஷ்ணாக இருக்கக்கூடாது. அதுக்கு பல மீனிங் இருக்குது. ஆக இங்கே நம்ம பார்க்கும்பொழுது உசியா ராஜாவின் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு தான் என்னால் தான் எல்லாமே இருக்குது, தன்னை மீறி எதுவுமே இல்லை, யாருமே கிடையாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு வீழ்ச்சி காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இப்போ லூசிஃபர் பற்றி பார்த்தோம். இப்போ வேறு யாராவது ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நம்ம பார்க்கும்பொழுது பல பேரை நம்மால் பார்க்க முடியும். தானியேலில் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுதும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்தும் பொழுது அவர் தள்ளிடப்பட்டார் என்று நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள் நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம ஏரோதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏரோது ஆட்சி செய்த காலத்தில் அவர் பேதுருவை அந்த நாட்களில் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அவருடைய நாட்களில் தான் அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பேதுரு தேவனுடைய தூதனால் சென்று அவர் அந்த சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு. அப்புறம் போகிறாரு, அந்த ரோதை என்ற ஒரு வீட்டில் மார்க்கு என்ற ஒரு சூஷகர் வீட்டில் போய் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது பேதுரு அவர்களுக்கு தன்னை காண்பித்த ஒரு வெளியூருக்கு போயிடுறார். ஆனாலும் இந்த ஏரோது ராஜா மிகவும் ரொம்ப கடும் கோபம் உண்டவனாய் அந்த யார் அவங்கள சரியாக பார்த்துன்னு அவங்களாம் கொலை செய்து அந்த எருசலேமை விட்டு அவன் செசாரியா தேசத்துக்கு, நீங்கள் அப்போஸ்தலர் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. அவர் மீறி செசாரியாவுக்கு போயிட்டு அங்கே வாழ்ந்துடுறார். அப்படி வாழும்போது என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் ரொம்ப இவர் அந்த நாடுகள் மேலே கோபமாக இருக்கும்பொழுது அவங்க எல்லாம் இவர்கிட்ட சமாதானம் பேசிடுறாங்க. ஓகே, சமரசமாயிடலாம் அப்படின்னு சமாதானம் பேசின பிறகு என்ன பண்ணுறாரு, இந்த ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து அவர் பிரசங்கித்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கணும். எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 நம்ம வாசிப்போம். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பெருமையை பார்க்கும்போது இப்படி பல காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இந்த ராஜா ஒரு உதாரணம் தான். இதை தான் உசியா ராஜனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். உசியா ராஜா தான் பலப்பட்ட பொழுது தான் ஆக்கினை அடையும் வரையிலுமாக அவனுடைய மனமேட்டிமை இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த 16ஆம் வசனத்தோட முதல் பகுதி பார்க்கும்பொழுது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வாறு காணப்படுகிறோம், இதுதான் இன்றைக்கி என்னுடைய கேள்வி.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலப்படும் பொழுது, இல்லை நாம் தனித்துவமாக செயல்படும் பொழுது, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நிலையை அடையும் பொழுது, நம்ம தேவனை ஓகே தேவனை செகண்ட் பெஸ்ட்டு, ஓகே என்னால் எல்லாம் முடியும் என்று நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக தனித்துவமாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமா, அல்லது அந்த சூழலிலும் நம்ம தேவனை சார்ந்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. ஆக உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் இவ்வாறு பலப்பட்ட பொழுது அவர் என்ன நினச்சார்னா, எல்லாமே தன்னால் முடியும். குறிப்பாக அங்கே ஒன்று பார்க்கும்பொழுது அவர் தேவனை மகிமைப்படுத்தாதபடி தனக்கான ஒரு மகிமையை தேடிக்கொண்டதை நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில். எப்பொழுதெல்லாம் தேவ மகிமையை விட்டு நம்ம தேவனுடைய மகிமையை வேற யாருக்கோ அல்லது தனக்கே வரும்படி நம்ம செய்து கொள்கிறோமோ, அதுவே ஒரு பெருமையின் அடையாளம் தான் நம்ம பார்க்குறோம். ஆக உசியா ராஜாவின் வாழ்க்கையில் முதலாவது நம்ம பார்த்தது என்னென்னா, வீழ்ச்சிக்கு முன்னாக வருவது பெருமை, அல்லது பெருமைக்கு பின்னாக வருவது வீழ்ச்சி என்று நம்ம பார்க்க முடியும். ஆக அந்த 16ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அந்த 26:16 வாசிங்க. ஆக இங்கே பார்க்கும்பொழுது இன்னொரு காரியம் இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம பார்த்தோம் பெருமை, அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அதுன்னு பார்த்தோம். இரண்டாவது பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சரியாக அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்லது நம்மளுடைய ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையாக காணப்பட வேண்டிய ஒரு தருணம் அதுதான் என்பதை இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. உசியா ராஜா இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது அவர் எல்லாமே நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எதுவுமே அவருக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்லேயே அவருக்கு விரோதி யாருமே கிடையாது மனிதர்களை பொறுத்தவரை. ஆனால் இங்கே யார் அடித்தா, தேவன் அடித்தார்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேலைகளையும் நம்ம நினைக்கக்கூட நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்டேபிளாக தெளிவாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகுது அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் அல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் அது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பல நபர்கள் பார்க்குறோம், அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் ஹையராக இல்லது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலேருந்து ரொம்ப ஒரு செல்வாக்குலேயோ இல்லை மற்ற காரியங்களையோ அவர்கள் அதிக பிரகாரமாக செல்லும் பொழுது தான் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடியும். உதாரணங்களாக நம்ம பல பேரை நம்ம சொல்ல முடியும். ஆதியாமத்தில் எத்தனை நாளே பல ரெஃபரன்ஸ் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது யோசேப்பு அந்த குழியில் போடப்பட்டு அப்போல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை வரல. பிரச்சனை தான் அது, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இல்லை. ஆனால் என்ன நடக்குது பார்க்கும்போது எப்போ போயிட்டு அங்கே அந்த எகிப்து தேசத்தில் ஒரு அரசராக வர்றாரோ அப்போ தான் என்ன போத்திபாரோட மனைவி அங்கே பார்க்கும்போது தகாத ஒரு நடத்தல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆக அது எப்போ நடக்கும் போது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஹையஸ்ட் லெவல், ஆனால் யோசேப்பு அதுக்கு தப்பி ஓடினார் என்று நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் தாவீதுடைய வாழ்க்கை, இப்போ யோசேப்பு தப்பி ஓடிட்டார், ஆனால் தாவீது தப்பி ஓடல. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் 10:18 வாசிங்க. எனக்காக ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 10:18. முறிந்தோடினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். கொன்று சாகும்படி வெட்டி போட்டாங்க. இங்கே பார்க்கும்போது இந்த 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இப்போது சீரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. ஆக்சுவலாக சீரியருடைய இராணுவம் மிகவும் பெரிய இராணுவம். நீங்கள் அந்த 11 10 9 10 அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா புரியும். தாவீது ஒரு பெரிய வெற்றி கொண்டு வர்றாரு. இங்கே பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் முறிந்தோட செய்கிறாரு. சீரியரில் 40,000 குதிரை வீரரை கொன்று போட்டார், 700 ரத வீரரை கொன்று போட்டார் என்று பாருங்கள். இத்தகைய ஒரு பெரிய வெற்றி அடைந்த தாவீது தான் என்ன வர்றாரு, அதே அப்படியே தொடர்ந்து நம்ம 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்போ தாவீது தான் ஹையஸ்ட், எல்லாரையும் அடிச்சிட்டாரு, டாப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அந்த பத்சேபாளுடைய பாவத்தில் விழுந்தாருன்னு நம்ம பார்க்கணும். அந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது தாவீது ஒரு கணத்தில் அவர் தவறி அந்த ஒரு பாவத்தை செய்தார்ன்னு நம்ம பார்க்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்ம மிகவும் ஒரு ஹையஸ்ட் லெவல் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு பிரதானமான செல்வாக்கோ அல்லது நம்முடைய பதவியிலோ அல்லது நம்முடைய ஸ்தானத்திலோ நாம் தான் ஹையஸ்ட்டு, நமக்கு மேலே யாரும் கிடையாது, இல்லை எனக்கு தான் ரொம்ப அப்படின்னு எந்த ஸ்டேஜில் வரோமோ அத்தகைய சூழல்களில் ஒரு பெரிய வீழ்ச்சியோ அல்லது ஒரு பெரிய ஆவிக்குரிய இடறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நாம் உசியானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஆக யோசேப்பை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே ஒரு சோதனைகள் தான். நான் ஒரு முறை ப்ரேயர் மீட்டிங் எடுக்கும்போது கூட எடுத்தேன். பார்க்கும்பொழுது
இயேசு மத்தேயுல நம்ம 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே என்று நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற ஒரு வார்த்தை உண்டானதை நம்ம பார்க்குறோம். ஆக இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து பிதாவானவர் வந்து இயேசுவை வந்து கனம் பண்ணிட்டார். இப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஞானஸ்நானம் பெற்று ஒரு ஃபுல் பவரில் வெளியே வர்றார் இயேசு. அந்த ஃபுல் பவரில் வரும்போது தான் நான் சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 4ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சி பார்க்கும்பொழுது அந்த 3 சோதனைகள், அந்த 40 நாள் சோதனைகள் நம்ம பார்க்குறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு நிலையிலும் நம்ம எப்போ ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் நான் இருக்கேன், என்னை தொடவே முடியாது. இப்போ இயேசு வந்து பிதாவே அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, யாராவது டச் பண்ண முடியுமா? முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே சாத்தான் அவரை டச் பண்ணார். இயேசு அதை எவ்வாறு மேற்கொண்டார் என்பது அடுத்த விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு குறுக்கீடுகள் வரும்பொழுது, இல்லை நாம் வந்து நம்முடைய பதவியிலோ அல்லது நம்முடைய காரியங்களோ ஒரு பெரிய நிலைக்கு செல்லும் பொழுது இத்தகைய சோதனைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இது ஆனால் உசியாவின் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் அதுக்கு பதிலே இல்லை. ஒரு சோதனை வந்து டக்குன்னு வந்துட்டார். பலப்பட்ட போது அவர் மன மேட்டிமையாகி பல்வேறு காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்குறோம். ஆக இந்த 2வது காரியம் நாம் பார்க்கும்பொழுது, முதல் நம்ம பார்த்தோம் பெருமை. வீழ்ச்சிக்கு முன்பாக ஒரு பெருமை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கணும். 2வது பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இது உசியா ராஜாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்போல்லாம் வந்து வாழ்க்கை அமைதியாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்காக பிரச்சனையே இருந்துன்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. தேவனுடைய அனுகிரகம் இருக்கும்பொழுது வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் தான் போகும். ஆனால் எச்சரிப்போடு காணப்பட வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது என்னென்னா, தேவன் வந்து ஒவ்வொருவருக்கும் அல்லது தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் தேவன் வந்து தெளிவாக வைத்திருக்கிறார். தேவனுடைய இந்த புத்தகம் தான் நியாய புத்தகம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை மீறி செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த வீழ்ச்சி காணப்படுது. இங்கே என்ன பார்க்குறது, இந்த உசியா ராஜா வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, தூபம் காட்ட போயிடுறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யாத்திராகமத்தில் வாசித்தா அந்த தூபம் காட்டுதல் என்பது யாருக்கு உரியது? ஆரோனுடைய புதல்வருக்கும் ஆரோனுடைய வம்சத்தாருக்கும் உரியது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆக இவர் அங்கே செல்லும் பொழுது இங்கே ஒரு கிளாஷை பார்க்குறேன். அவர் என்ன பார்க்குறேன்னா, உசியா ராஜா, நான் ஒரு ராஜா, ஏன் நான் தூபம் கட்டினா என்ன தப்பு? அந்த திங்கிங் தான் அங்கே நம்ம பார்க்குறோம். 2 நாளாகவும் 26:16 நம்ம மறுபடியும் வாசித்தோம்னா, அது ரொம்ப தெளிவாக அவர் வந்து அதை அவருங்க சொல்கிறத அவர் காதிலே வாங்கின மாதிரி தெரில. தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, டிரான்ஸ்கிரஷன் பார்க்குறோம், மீறுதல் செய்து தூபப்பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். முதல்ல பிரவேசித்ததே ஒரு பெரிய தப்பு. உள்ளே போயிட்டு அது உள்ளே போகவே கூடாது இவர். ஆக அந்த தூபம் காட்டுதல் ஏன் இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த உசியா ராஜா பார்க்கும்பொழுது என்ன, இவர் மற்ற நாடுகளை இவர் பார்த்துருக்க கூட என்ன பார்க்குறாருன்னா, மற்ற நாட்டில் பார்க்கும்பொழுது தேவனை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தேவன் வந்து ஒரு பெரிய நியமங்களை வைத்திருந்தார். அதாவது யூதா கோத்திரத்திலிருந்து வரவங்க எல்லாமே ராஜாக்கள், லேவி கோத்திரத்திலிருந்து வரவங்க தான் யார்? ஆசாரியர்கள். ஆக இந்த உசியா வந்து யூதா கோத்திரத்திலிருந்து வர்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறு பார்க்கும்பொழுது மத்தேயுல கூட இவர் பேரை வாசிக்க முடியும், உசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ராஜவம்சத்தில் வந்த இவர் வந்து இந்த ஆசாரிய ஊழியத்தில் தானாக அதை போய் எடுக்கிறார். செஞ்சால் என்ன தப்பு, நான் தான் பெரிய ராஜா இல்லை. நம்ம கூட பல வேளையில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சபையிலேயே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ சபையில் போதல் இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ திருவிருந்து யார் வேணாலும் கொடுத்துட முடியுமான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. அதுக்கு நியமிக்கப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட அவர்கள் தான் அதை செய்ய முடியும். ஆக இங்கே பார்க்கும்பொழுது உசியா ராஜாவின் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் தானாக அதை பலவந்தமாக அதை எடுத்து நான் காட்டுறேன்னும்போது தான் அந்த பிரச்சனை. வாழ்க்கையில் நமக்கும் கூட பல வேலைகள் பார்க்கும்பொழுது நம்ம வந்து அப்படியே இன்டர்ஃபியர் ஆகிறோம். மற்றவங்களுடைய பொறுப்பு, இது என்னுடைய பொறுப்பு, நான் அதையும் சேர்ந்து நான் தான் பார்ப்பேன், இல்லை நானும் அதில் மிக்ஸ் ஆவேன், ஏன் நான் செஞ்சால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இங்கே கிளாஷ் வருது. இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம், தேவன் ஒவ்வொருவருக்கும், அது சபையிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி, கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சரியாக செய்தால் போதும். மற்றவர்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்திலோ இல்லை மற்ற காரியத்திலோ இங்கே இன்டர்ஃபியர் ஆகி எனக்கு எல்லாம் தெரியும் நான் பண்ணுவேன்ற பொழுது பல வேளைகளில் இழதற்கு ஏதுவான காரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நம்ம பார்க்குறோம். நேரம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிப்போம். ஆக இந்த ஆசாரிய ராஜ்யம் மற்றும் இந்த ராஜாக்கள் 2 பார்க்கும்பொழுது வேதத்தில் வந்து அது அந்த 2 ஊழியத்தையும் சேர்த்து யாராவது பார்த்துருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
அவர் வந்து ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராக நமக்காக சென்று நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து சேர்த்து பலியானார் என்ன பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டையும் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் மெல்கிசேதேக்கு என்ற ஒருத்தரை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? மெல்கிசேதேக்கு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் காணப்பட்டார். அது எபிரேயர் நம்ம வாசிக்க முடியும். எபிரேயர் எனக்காக வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் மட்டும் வாசிங்க. எடுத்தவர் எனக்காக வாசிங்க. எபிரேயர் 7:1. அவங்க பார்க்கும்பொழுது மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்கும்போது சாலேமின் ராஜா, அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். இந்த ரெஃபரன்ஸை நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்க முடியும். சங்கீதம் 110 நம்ம வாசிக்க முடியும். எடுத்துருக்காங்க. அப்புறமா வாசிங்க 110 4ஆம் வசனத்தில் இதற்கு ஒத்த வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இவரை ஒப்பிட்டு கூறுவதை நம்ம பார்க்க முடியும். ஆக தேவன் அதை ஒரு காரணத்துக்காக அனுமதிக்கிறார். ஆசாரிய ஊழியனா இவங்க தான் செய்யணும், ராஜாக்கள்னால் நீங்கள் இந்த காரியத்தை தான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆகவே நம்ம அத்தகைய காரியங்களை மீறும்பொழுது அது தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு எதிரான ஒரு செயலாக அது பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததை நாம் பார்க்கும்பொழுது எப்பொழுதெல்லாம் வரலாற்றில் ஒரு சில காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, பல வேளைகளில் ஓகே இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மிஸ்டேக்கை தான் இப்போ நாம் திருப்பி பண்ணுவோம். நம்ம நினைப்போம் ஒரு வேளை நம்ம மிஸ்டேக் யாருக்கும் தெரியாது, இல்லை சைலண்ட்டாக முடிச்சிடலாம். அதே மிஸ்டேக் தான் பண்ணி நமக்கு தெரியும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு. ஏற்கனவே அந்த மிஸ்டேக் பண்ணதால் வந்த விளைவுகளும் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அதே மிஸ்டேக்கை நம்ம திரும்பி பண்ணும்பொழுது விளைவுகளும் அதே தான் இருக்கும். சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த உசியா ராஜாவுக்கு முன்னாடி நம்ம சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பல நேரங்கள் நம்ம அதை தியானித்திருக்கோம். அந்த பகுதியை சவுல் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. ஒரு யுத்தத்துக்கு போனவர் அங்கே போய் வெயிட் பண்ணுறாரு, சாமுவேல் வரவே இல்லை. ஓகே, அவரே பலி கொடுத்துறாரு. பலி கொடுத்த பிறகு என்ன, சாமுவேல் அந்த பலி கொடுத்து முடித்த பிறகு வர்றாரு. வரும்பொழுது சாமுவேல் சொன்ன வார்த்தை தான், உன்னுடைய ராஜாங்கம் உன்னிடத்தில் தள்ளி வைத்து தேவனுக்கு ஏற்றவனுக்கு கொடுக்க, தாவீதுக்கு பற்றி. ஆக இது உசியா ராஜாவுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இவங்க ராஜா வம்சத்தில் வராங்க, வேதத்தை தோரா ஏற்கனவே இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த நடந்த காரியங்கள் தெரிந்திருக்குமா பார்க்கும்பொழுது தெரிந்தும் ஏற்கனவே அந்த வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று தவறுகளை நாம் திரும்ப செய்யும் பொழுது அதோடய விளைவுகளும் அதே தான் இருக்கும். இல்லை அப்போ செஞ்சதால் அந்த விளைவு இப்போ தேவன் நம்ம மன்னிச்சு விட்டுருவார் அப்படிலாம் கிடையாது. அதே விளைவு தான் இந்த உசியாராஜனுடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம பார்க்குறோம். ஆக ஒவ்வொரு படிப்பினைகளும், வேதத்தில் கொடுக்கப்பட்ட படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அதை அப்பியாயப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுது. நாம் அதை மறந்து அப்போ அது நடந்துச்சு, இப்போலாம் இது அப்ளை ஆகாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு செல்ஃப் ரூல்ஸ் வச்சு பண்ணோம்னா அதோட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிப்போம். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு எச்சரிக்கைகளும், தேவன் வந்து இப்போ உசியா ராஜா விழுந்தான்னு பார்க்கும்போது உடனே விழுந்துட்டானா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அவனுக்கு பல எச்சரிப்புகள் வந்து அங்கே எச்சரிப்புகளை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு யார் பார்த்தா, ஆசாரிய ராஜா சொல்கிறாரு, ஆசாரியன் சொல்கிறாரு, 80 பராக்கிரமசாலிகள் சொல்கிறாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் வேறு பண்ணுறாங்க, இது ஆரோன் குமாரருக்கு அடுத்தது உமக்கு அடுத்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டும் கூட அவர் அந்த எச்சரிக்கைகளை, அந்த வார்னிங்ஸ் அவர் மீறும்பொழுது தான் என்ன ஆகுது, அவருக்கு இத்தகைய ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுவது என்பதை நம்ம பார்க்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு வார்னிங்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு வேத நிபுணர் சொல்கிறாங்க, காட் இஸ் த காட் ஆஃப் வார்னிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. தேவன் வந்து நம்மை எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், உடனே அழிக்கலை. இப்போ நோவா அந்த நாட்கள் பார்க்கும்போது நோவா உடனே அழிச்சாரான்னு பார்க்கும்போது இல்லை, நோவாக்கிட்ட சொன்னார், இந்த மக்கள் வந்து ரொம்பவும் மிகவும் மோசமான மக்களாக இருக்காங்க, இவர்களை நான் அழிக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அழிச்சாரான்னு பார்க்கும்பொழுது 120 வருடங்கள் கழித்து தான் அழிக்கிறார். ஆக நோவா செய்த அந்த பேழை என்பது அவன் அந்த மக்களுக்கு எதிராக சொன்ன தீர்க்கதரிசன வசனமாக பார்க்கப்படுது வேதத்தில். ஆக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் வந்து நம்ம ஒரு வீழ்வதற்கு போவதற்கு முன்னாக அல்லது தேவனுடைய அந்த ஒரு நியாயத்தீர்ப்புக்கு உட்கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வார்னிங்ஸை, எச்சரிப்பை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அதே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே லோத்துடைய வாழ்க்கை சோதம் குமராவை நம்ம பார்க்குறோம். சோதம் குமராவை தேவன் அழிக்கப் போவதுக்கு முன்னாடி அங்கே பார்க்கும்பொழுது நம்ம ஆதியாகமத்தில் எடுத்தவர்கள் நம்ம ஒரு சில வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 18
அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும். ஆதியாகமம் 18:21-22 வாசிங்க. இங்கே பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு கூக்குரல் வருது மக்களிடத்துலேருந்து தேவனுக்கு. தேவன் இப்போ இப்படி தான் செய்கிறாங்களான்னு பக்கத்து இறங்கி வருகிறார். அங்கே பார்க்கும்பொழுது யார் இருக்கா? 22. இங்கே பார்க்கும்பொழுது ஆபிரகாம் அங்கே இருக்கிறார். அப்புறம் ஆபிரகாம் கேட்குறாரு, அந்த தேவன்கிட்ட போய் மன்றாடுறாரு, ஆண்டவரே நீங்கள் அந்த இப்போ அந்த நாட்டை அழிக்க போகிறீங்க, அந்த நாட்டில் ஒரு 50 நீதிமான் இருந்தால் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்லிடுறாரு 50னா ஓகே கிராண்டட். ஆபிரகாமுக்கு டவுட் வந்துடுது, 50 தேராது போலன்னு சொல்லிட்டு அடுத்து திருப்பியும் ஒரு 45 இருந்தால் போதுமா அப்படின்றாரு. அவர் அதையும் கிராண்ட் பண்ணிடுறாரு, 45 ஓகே. ஆபிரகாமுக்கு 10 40, அதான் நம்ம ஏலங்கம்பது 40 ஓகே. அப்படியே நீங்கள் வாசிங்கன்னா 30 தொடர்ந்து வாசிங்கன்னா 20. ஆபிரகாமுக்கு ஒரு இதுவே இல்லை, கேட்டுனே இருக்கிறாரு. 45 50 தொடங்கி இப்போ 30 கொண்டார். ஃபைனலாக 10 போய் நிற்கிறார். ஓகேப்பா, ஃபைனலாக 10 இருந்தால் சோதோம் கொமோராவை விட்டுடுறேன். அங்கே 10 கூட இல்லை, யார் ஒருத்தன் தான் இருந்தான், லோத்து மட்டும்தான் எஸ்கேப் ஆகிறோம் அவரோட பிள்ளைகளோட கூட. அப்போ 8 பேர் தான் வராங்க கணக்கு. ஆக இங்கே பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 18:32 மட்டும் வாசிங்க எனக்காக. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். இது மாதிரி 5 முறை பேசிட்டார். ஃபைனலாக சொல்கிறார், இன்னும் ஒரு விசை மட்டும் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். பார்க்குறோம். இங்கே பார்க்கும்பொழுது மிகவும் தெளிவாக இங்கே தேவன் அந்த சோதம் குமாராவை திடீர்னு போயிட்டு அப்படியே போட்டு அழிச்சாரான்னு பார்க்கும்போது இல்லை. என்ன பண்ண எச்சரிப்பு இங்கே வருது. ஆபிரகாமுக்கு தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும். ஆனால் 10 நீதிமான்கள் கூட இல்லாத ஒரு தேசமாக தான் தேசம் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆக இன்றைய காலகட்டத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற அந்த எச்சரிப்புகளை நம்ம அதை உண்மையிலே நம்ம அதை மதித்து தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறார், ஸோ இதை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, அந்த எச்சரிப்பை மீறி நம்ம வாழக்கூடாது என்ற ஒரு முடிவினை எடுக்கிறோமா, அல்லது அந்த எச்சரிப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்முடைய பாதையில் போகிறோமா? ஆக இன்றைய தேவ செய்தி கூட பார்க்கும்பொழுது இது உசியா ராஜனுடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு எச்சரிப்பு மணியாக இது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நாம் பலப்படும் பொழுது, தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவனால் நாம் உயர்த்தப்படும் பொழுது, தேவனை கொண்டு நாம் உயர்த்தி வைத்த நேரத்தில் நாம் தேவனை என்றென்றும் சார்ந்திருக்கிறோமா, அல்லது தேவனை விட்டு எல்லாமே என்னால் தான் வந்துச்சு, இது எல்லாம் நானே பண்ணது, வேறு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு நம்முடைய சுயத்தை நம்ம பாராட்டுகிறோமா? முதல் கேள்வி. இரண்டாவது, நம்ம பார்க்கும்பொழுது அந்த உசியா ராஜா தான் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாத ஒரு காரியமாக இருந்த போதிலும் அவன் அதை செய்து நம்ம பார்க்கணும். தேவனுடைய அந்த கட்டளைகளை மீறினதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான எச்சரிப்புகள் காணப்படுகிறது. உசியா ராஜனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. ஆக நாமும் அந்த எச்சரிப்பை கேட்டு அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பாதையில் நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு விரோதமாகவே தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை நிதானித்து பார்த்து அத்தகைய காரியங்களை விட்டு நாம் தேவனுடைய வழியில் திரும்ப தேவன் நம்மை அழைக்கிறார் இன்றைய நாளிலும் கூட. ஆகவே நாம் இந்த உசியாராஜன் வாழ்க்கையில் நம்ம கேட்ட பாடங்கள் நாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தேவனை சார்ந்த பிள்ளைகளாய் வாழ நாம் முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.